சிலுவைகள் ஏன்? எப்படியெனில், கிறிஸ்துவனுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது. 2 கொரிந்தியர் 1:5. அரசு அலுவலகம் ஒன்றில் பணிபுரியும் ஒரு கிறிஸ்தவரை அந்த அலுவலகத்தில் உள்ள யாவரும் வெறுத்து அவருக்கு எதிராக பல காரியங்களை செய்தனர். நான் கிறிஸ்தவனாயிருக்கின்ற ஒரே காரணத்தினால் என்னை இங்கே எல்லாரும் வெறுத்து எனக்கு பல கஷ்டங்களை தருகிறார்கள் என்று அவர் புலம்பினார். ஆனால் அதே அலுவலகத்தை சேர்ந்த ஒருவர் அவரை குறித்து கூறும்பொழுது, அவர் கிறிஸ்தவராய் இருப்பதினால் இங்கு யாரும் அவரை வெறுப்பதில்லை, ஆனால் ஒரு கிறிஸ்தவர் போயும் இப்படி நடந்து கொள்கின்றாரே என்ற வருத்தம்தான் அவருக்கு இங்கே வெறுப்பை சம்பாதித்து கொடுக்கிறது என்றார். சிலர் கிறிஸ்தவர்களாய் இருப்பதினால் அவர்களுக்கு சிலுவைகள் வரவில்லை. கிறிஸ்தவர்களாய் இருந்தும் கிறிஸ்தவ பண்பற்ற வாழ்க்கை முறையின் விளைவாகவே அவர்கள் பல சிலுவைகளை சுமக்க நேரிடுகிறது. அவைகள் ஆண்டவர் அவர்களுக்கு கொண்டு வந்தவை அல்ல. ஆண்டவருடைய ஐக்கியமின்மையினாலும் ஆண்டவருக்கேற்ற குணாதிசய நிலைகள் இல்லாமையினாலும் அவர்களே ஏற்படுத்தி கொண்ட சிலுவைகளே அவை. எனவேதான் அங்கே நம்பிக்கை உணர்வோ பரிசுத்த சந்தோஷ உணர்வோ இல்லை. அநேகர் தங்களின் தவறான மனநிலையினாலும் குணாதிசய குறைபாடுகளினாலும் கடின இருதயத்தினாலும் பிறருடைய வெறுப்பையும் கசப்பையும் எதிர்ப்பையும் சம்பாதித்து கொள்கின்றனர். ஆனால் அதனால் உருவாகும் கஷ்டங்களை கர்த்தர் அனுமதித்த சிலுவைகள் என அறிக்கையிடுகின்றனர். இதன் விளைவாகவே அந்த சிலுவைகள் நீங்க வழியின்றி போகின்றது. ஏனென்றால் அவர்கள் தங்களின் தவறான அணுகுமுறையிலாலும் பண்பு நிலைகளாலும் அவ்வித பாடுகளை சந்திக்க நேரிட்டது என்று உணராமல் போகின்றார்கள். எனவே தேவன் அவர்களுக்கு உதவி செய்ய முடியவில்லை. கிறிஸ்துவினால் அனுமதிக்கப்பட்ட பாடுகள் என்றால் அங்கே கிறிஸ்துவினால் வரும் நம்பிக்கையும் ஆறுதலும் சமாதானமும் நிச்சயமும் இருக்கும் என்பதை நாம் அறிய வேண்டும். நம்முடைய பாடுகள் தேவனை குறித்து அதிருப்தி உணர்வையும் வருத்த உணர்வையும் ஏற்படுத்தி இருந்தால் அங்கே அந்த பாடுகள் சிலுவைகளாக நமக்கு அனுமதிக்கப்பட்டவை அல்ல என்று நாம் புரிந்து கொள்ளலாம். சிந்தனைக்கு, பாடுகள் உன்னை புண்படுத்தும் பொழுதுதான் பண்புகளால் உன் மனம் பக்குவம் அடைகிறது. ஆமென்.